வணக்கம். பிரம்மம் குடிக்கிறது, பிரம்மம் பெற்றுக்கொள்கிறது ஆன்மாவை. அவ்வளவுதான். இதில் என்ன இருக்கு? பிரம்மம் தான் கொடுக்கிறது, பிரம்மம் தான் பெற்றுக்கொள்கிறது, திருப்பி பெற்றுக்கொள்கிறது. இதில் ஒன்று இல்லை. இதில் இதில் என்ன இருக்கு? ஒன்று இல்லை. பிரம்மத்தினுடைய ஆக்கமும் பிரம்மத்துடைய பெறுதல் தான் இதில் இருக்கிறது, பெற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. பிரம்மத்தினுடைய நிலையில்தான் இயக்கமே இருக்கிறது. ஆனால் இதில் ஒன்று இல்லை. நாம் இதுக்கு வந்து வரப்பட்ட காலத்திலிருந்து பிரம்மம் பெற்றுக்கொள்ளும் காலம் வரை உள்ள வாழ்க்கையை தான் ருசித்து வாழ வேண்டும், ரொம்ப நேசித்து வாழ வேண்டும். அதை விட்டு விடுகிறோம், வெறுப்படைகிறோம், சலிப்படைகிறோம், நோகிறோம். எத்தனையே பரிணாமத்தை நாமளாக உண்டாக்கி கொள்கிறோம். ஒன்று இல்லை. இது அலை, கடல் அலை. கடல் அலை வந்து வந்து போகும். இன்பமும் வந்து போகும், துன்பமும் வந்து போகிற மாதிரியே கடல் அலை தான். அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். அது கடந்து போகும். அதை நிப்பாட்ட முடியாது. கடல் அலையை நிப்பாட்ட முடியாது. ஆனால் கடல் அலையும் ததும்பாமல் இருக்கக்கூடிய கடலும் உண்டு. அதுதான் ஞானி மகானுக்குரிய நிலைப்பாடு. அப்படிக்கப்பட்ட கடலும் உண்டு. ததும்பாது, அலைகள் எழும்பாது, அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட கடலும் உண்டு. அந்த கடல் தான் அலை இல்லாத கடல், ஜனனமில்லாத ஜீபிப்பு. அது ஞானிகளுக்கும் மகானுக்கும் உண்டு. ஆனால் மாந்தராகிய மாந்தருக்கு எல்லாம் உண்டு. நேசிப்பு உண்டு, வெறுப்புண்டு, சலிப்புண்டு, அனைத்து உண்டு. அதை இனிமையாக்கக்கூடிய நிலை அவரவர்களுடைய நிலையில் உண்டு. பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மம் ஐக்கியத்தோடு வாழும்போது இந்த கடல் அலை போல இன்பம் துன்பம் வந்து போகக்கூடியது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்வு, ஒரு ஆத்மாத்மான உணர்வு, அன்பான ஒரு நேசிப்பான உறவு, அது ஏற்படும் போது சாந்தம் ஏற்படும். சாந்தம் ஏற்படும் போது பிரம்மம் ஏற்படும். பிரம்மத்தினுடைய நிலை ஏற்படும் போது எல்லாமே ஒடுங்கிவிடும், அன்பாக இணைந்து விடும்.